கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம துதி செலுத்தணும், அவரை ஆராதிக்கணும். அதற்காக நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. நீங்கள் தேவனை துதிக்கும் போது அவர் மகிமைப்படுவார், மகிமைப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவமில்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருளேதும் காணவில்லை. சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருளேதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமானா என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். ஆண்டவரே, ஒரு மகிமையான ராஜ்யத்தை நீங்கள் எங்களுக்கு வச்சிருக்கீங்கப்பா. அந்த மேலான ராஜ்யத்தில் ஒரு மகா பெரிய பாக்கியமான ஸ்தலத்தையும் எங்களுக்கு வச்சிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாரும் மேலும் உங்கள் சமாதானமும் உங்கள் மேலான கிருபையும் ஆளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை நம்புகிற மனிதர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே, நீ போய் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட தேவன் அவருடைய பிள்ளைகளை வேலியடைக்கவும் பாதுகாக்கவும் செய்கிறார். தேசத்தில் நிறைய தீமைகள், துன்மார்க்கம், அதற்கு ஏற்ற பயங்கரமான தேவ கோபம், தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த நாட்களிலே தேசத்தின் மேலே பற்றி எரிகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் ஆதிய புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான ஜலப்பிரளயம் வந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது.
சோதேன் கொமேரா என்கிற 2 பட்டணத்தின் மேலே ஆபிரகாமின் நாட்களில் பயங்கரமான தேவ கோபம் வந்து அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. நினவையின் மேலே தேவனுடைய கோபம் வந்தது. இப்படி நம்ம வரிசையாக சொல்லி கொண்டு போக முடியும். தேவனுடைய கோபம் எல்லா காலங்களிலும் தேசத்தின் மேலே வந்திருக்கிறது. ஆனால் அப்படி தேவனுடைய கோபம் தேசத்தின் மேலே வரும் பொழுதெல்லாம் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கட்டாயம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா உங்களுக்கு தெரியும், அந்த நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவங்களில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை அருமையாக பாதுகாத்தார். நோவாவையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். சோதேன் கொமேரா பட்டணம் அழியும் போது லோத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். இப்படி பைபிளில் பல இடங்களில் தேவனுடைய பாதுகாப்பு வருகிறார். ஆனால் அந்த பாதுகாப்பு நமக்கு வர வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சினம் கடந்து போகும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் மறைவில் ஒளித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 17 to 19 வரை உள்ள வேத வசனத்தை நேரம் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யோசுவா 2 பேரை அனுப்பி அந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அவங்க 2 பேரும் போய் ஒரு வேசியான ஸ்திரீயினுடைய வீட்டில் மறைந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பட்டணத்தில் இவங்க வந்திருக்கிறாங்க, வேவு பார்க்க வந்திருக்கிற ராஜாவுக்கு தெரிந்தபோது இவர்களை தேடி பிடித்து கொல்லுவதற்கு ராஜா ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் அந்த வேசியான ஸ்திரீ இந்த 2 பேரையும் ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் அந்த வந்தவர்களெல்லாம் அவர்களை தேடி தூரமாக மலை பிரதேசத்திற்கு தூரமாக வேகமாக போய் விடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் காக்கப்பட்டு அவங்க திரும்ப யோசுவாவினிடத்திற்கு போகிறதை பார்க்கும். அப்படி யோசுவாவினிடத்தில் போகிறதுக்கு முன்பதாக இந்த 2 பேர் அந்த பெண்ணிடத்தில் ஒரு சத்தியம் கொடுக்குறாங்க. என்ன சத்தியம்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வரவே கூடாது. உன் வீட்டார், உன் தகப்பன், உன் சகோதரர் சகோதரிகள், உன் குடும்பத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே கதகு அடைச்சி உள்ளே உட்கார்ந்து கொள்ளணும். தேவன் இந்த பட்டணத்தை எங்கள் கையில் தரும்போது நீங்கள் மட்டும் அழிக்கப்பட மாட்டீங்க. அதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று இந்த மனிதர்கள் சொல்லி சத்தியம் கொடுத்து விட்டு போகிறதை பார்க்க. அப்போது மாத்திரமல்ல, ஒரு சிவப்பு நூலை அவருடைய கையில் கொடுத்து இதை உங்கள் ஜன்னலில் தொங்க விட வேண்டும். இந்த கயரை பார்க்கிற யாரும், இஸ்ரவேலர் யாரும் உங்களை அழிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படியே அந்த ராகாப் என்கிற வேசி அவளுடைய குடும்பத்தார் எல்லாரும் அந்த சினம் அல்லது தேவனுடைய கோபம் கடந்து போகிற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள் மறைந்திருந்து காக்கப்பட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அவருடைய சமூகத்துக்குள்ளே, செட்டைக்குள்ளே, அவருடைய வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக அவருக்குள் மறைந்திருந்தால் எந்த தீங்கும் நம்மையும் அணுகாமல் காக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யாத்திரா புஸ்தகத்தில் 12:22 நேரம் எடுத்து படிச்சுப்பார். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளிலே தலைச்சன் சங்காரம் நடக்கவே இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எகிப்தியர்களுடைய எல்லா வீட்லேயும் மரணம் வரப்போகிறது, ஆனால் உங்கள் வீட்டில் மாத்திரம் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலையிலும் கதவிலும் பூசி கட்டளைப்படியின் மேலே பூசிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்து கொள்ளணும், யாராகிலும் வெளியில் வந்தால் மரித்து போவீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இஸ்ரவேலரில் யாருமே மரிக்கவில்லை. ஆனால் எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனை முதற்கொண்டு ஒரு ஏழை மனுஷனுடைய வீடு வரைக்கும் சங்காரகன் சென்று எல்லாரையும் அழித்து போட்டதாக படிக்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:1 படிக்கும் பொழுது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இன்றைக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த தீமையும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அக்கறையோடு கூட பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உன்னதமானவருடைய அந்த மறைவிலே இருந்து சினம் கடந்து போகிற வரைக்கும் ஆண்டவரே பாதுகாப்பாக இருக்கும்படியான அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.